இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, வெட்டுக்கிளி வந்துருவான்ல, அவனுக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? உனக்கு எதுக்கு சந்தேகம்? கவலையே படாத, உன்னோட கிளி புலி மாதிரி வந்துருவான். வா வந்து பாரு. வா. எங்க இந்த பயலை இன்னும் காணோம்? புலி வேஷம் போட்டுட்டு வர சொன்னோம். வாலே வாலே, பக்காலே பக்காலே. இல்லை விட்டுக்கலே, நீ தான் புலி வேஷத்துல பட்டையை கலப்புவே. போ, அப்படியே ஆடிக்கிட்டு இந்த சின்ன பசங்களோட அப்படியே உள்ள போயிடு. அவங்களுக்கு தெரியாது, அதனால உன்னையும் சின்ன பையன் நினைச்சு உள்ள விட்டுருவாங்க. அண்ணே, வைத்த கலக்குற மாதிரி இருக்கு. நீ கண்டுபிடிச்சு போட்டாங்கன்னா எனக்கு தொங்க விட்டு தோலை உரிச்சு விட்டுருவாங்கண்ணே. ஏலே, சாகவே துணிஞ்சவனுக்கு அடியெல்லாம் ஒரு கஷ்டமால. போல செந்தாமரைய மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படியே உள்ள போயிடு. மத்தத உள்ள இருக்கிற சண்முகம் பாத்துக்குவாங்களே. சரி நீ. டேய் பசங்களா, எல்லாம் ரெடியா? மாஸ்க போடுங்கடா. ஏய், நிறுத்துங்கடா. ஏல, இது கோயிலா இல்ல கூத்தாடுற இடமால? எதுக்குல கூத்தடிக்கிறீங்க? அட கூத்தலாம் இல்லைங்க, புலியாட்டம். வேண்டுதல நிறைவேற்றணும். அப்பனே முருகா. என்னடா மச்சான் சொல்றானுங்க? இப்படிலாம் கூடவா வேண்டுதல் இருக்கு? ஆமா மாமா, புலியாட்டம், சேத்தாண்டி வேஷம்னு டைப் டைப்பா வேண்டுதல் இருக்கு. இருந்தாலும் இவனுங்களை நம்ப முடியாது. டேய், எல்லாம் அப்படி ஓரமா வந்து வரிசையில நில்லு. போங்கடா. ஏல, இங்க வா. இவனுங்க எல்லாருடைய முகமுடிய கலட்டி முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உள்ள விடணும். போய் பாரு. ஐயோ, இல்லை, எல்லாம் பிளான் பிரகாரம் தானே போயிட்டு இருக்கு. ஐயோ இல்ல சண்முகம், நம்ம திட்டப்படி புலி வேஷம் போட்டு வெட்டுக்கிள்ளி உள்ள வர பார்த்தானா, அந்த மாடசாமி அவன் ஆளுங்களை வச்சு எல்லாரையும் முகமடி கழட்ட சொல்லி செக் பண்ணி பாக்குறாயா. இல்லை, என்ன சொல்லுத? இல்லே, இதுவரைக்கும் 4 பேரை செக் பண்ணிட்டானுங்க. கடைசியா வெட்டுக்கிளியோட முகமுடியா தான் கழட்டுவானுங்க. அவன் சிக்கனான்னு வெய்யி, இங்கேயே கொத்துக்கறி போட்டுருவாங்க சண்முகம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சண்முகம். சரி சரி, நீ வை, நான் பாத்துக்கிட்டேன். அலமேலு போகாத, நில்லு. நான் சொல்றது கேளு. அலமேலு, என்னை விட்டு போகாத. இருமா, என்னம்மா பிரச்சனை? நான் என்ன செய்வேன்? அண்ணே, சொல்றேன், தப்பா எடுத்துக்காதே. இந்த கல்யாணம் நடக்காது. பாவம் அந்த பொண்ணு. என்ன மாமி இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? பாரசாமி என்னாச்சு? நீங்களே சொல்லுங்க அண்ணாச்சி. முகூர்த்தத்தை முடிச்சிட்டு அவ பியூட்டி பார்லருக்கு போயிட்டு அலங்காரம் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னா, இவ திருதிருப்புன்னு வந்து முதல் காட்சி படத்துக்கு போகணும்னு சொல்றாளே. இப்ப கூட சொன்னேன், எங்க தல அஜித் படம் போட்டிருக்காளாம். அஜித் படம் வந்திருக்குன்னா அன்னைக்கே நான் பார்க்கணும். கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேணான்னு என்ன உடனே தியேட்டர் கூட்டிட்டு போக சொன்னேன். அண்ணே, நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். இல்லை, இங்க வா. என்ன மாமி நீங்க? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? கல்யாணத்துக்கு சம்மதிக்காத என் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச புத்திசாலி நீங்க. வாழ. நீங்க போய் கல்யாணத்தை விட சினிமா முக்கியம்னு போலாமா? ஏண்டி, உனக்கு அவ்வளவு திமிர் ஆயிடுதா? சரவண், கொஞ்சம் தள்ளுங்கோ, செத்து தள்ளுங்கோ. பாருடி, ஆண்டியா வாக்கு ஆண்டவன் வாக்குன்னு சொல்லுவா. நீ எப்ப இந்த மாதிரி பேசிட்டியோ அப்ப இதுக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியது. முடிவு கட்டிடுறேன். அச்சச்சோ, உனக்கு இந்த ஆம்படியான் தான் முக்கியம்னா இந்த துண்டை தாண்டி நீ போக கூடாது. இல்ல உனக்கு அந்த நடிகன் தான் முக்கியம்னா இந்த துண்டை தாண்டி போ. அதுக்கப்புறம் நோக்கும் நேக்கும் ஒட்டில்ல உறவில்ல, நீ யாரோ நான் யாரோ
சொல்றேன், ஞாபகம் வச்சுக்க. அச்சச்சோ, ஏன்னா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அந்த அஜித் எனக்கு சும்மா கிரஷ் தான்னா, ஆனா ஆம்படையா தான் வாழ்க்கை. அச்சச்சோ, நீக்கு சினிமா வேண்டான்னா இந்தாங்க போட்டுக்கோங்க. நீக்கு பொழப்பு தான் முக்கியம். கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்லுவா, நீக்கு யாத்துக்காரர் தான் முக்கியம். அலமேலு, இனி என்னை விட்டு நீ போகவே கூடாதுடி. நீ இல்லனா நான் என்னது செய்வேன்? நீ இல்லனா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது கேட்டியா? இனிமே நீ என்னை விட்டு போயிடாது. இல்ல, தாங்க நான் போக மாட்டேன். மாட்டேன். இனிமே உனக்கு எனக்கும் எந்த பிரிவும் கிடையாது. சரிங்கண்ணா, ஓகே. சர்வன், சந்தோஷமா சுபமா முடிந்து விட்டு. இனிமே சண்டை போடாதீங்க, போய் நம்ம கல்யாண வேலையை பாருங்க. சரி. போங்க, நாங்க போறோம். ரொம்ப நன்றிங்கண்ணே. கல்யாணத்தை முடிச்சுட்டு படம் பார்க்க போங்க மாமி. டேய், என்னடா இங்க பாத்துக்கிட்டு இருக்க? நான் இன்னும் ஒரு பையன் பாக்கி இருக்கானா? அவன் கூட அந்த சைஸ்ல தான் இருப்பான். போய் பாரு, முகத்தை பாரு, அவனானு பாருடா. அண்ணா, அந்த பையன் இல்லண்ணே. அவனும் இல்லையா? சரி, டேய் எல்லாம் உள்ள போங்கடா. ஏமா மேக்கப் பொண்ணு, உனக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி மட்டும்தான் பேசுவேன்னு நினைச்சேன். இப்ப எப்படி நீ தமிழ்ல பேசுற? சீக்கிரம் வாங்க போலாம். போங்க போங்க. இல்லை, என்ன அடிச்சாச்சா? ஐயோ சண்முகம், ஐயரு எங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு அந்த மாடசாமி கிட்ட போயிட்டான்ப்பா. ஐயரை கூட்டுக்கிட்டு அந்த மாடசாமி அவங்க ஆளுகளோட கோயிலுக்குள்ள வந்துட்டு இருக்கான்பா. சரி சரி, வை வை வை. இல்லை, வா 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 வா, போவோம் போவோம், டைம் இல்லை டைம் இல்லை. என்னாச்சு? வா வா சொல்றேன், வா சொல்றேன், வா வா வா. சீக்கிரம் போங்க போட்டு. வந்து சீக்கிரம் ஆரம்பிங்க ஆரம்பிங்க. சீக்கிரம் உட்காரு உட்காரு. மாலை எடுத்து கொடுங்க, மாலை எடுத்து கொடுங்க. கழுத்துல போடுங்க. இந்த மாலை எடுத்து போடுங்க. என்ன சார்பால் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கலாமா? சரி சரி, இந்த பாருங்க, ஃபுல் மந்திரம் சொல்லாதீங்க, தாலி கட்டுற மந்திரம் மட்டும் சொல்லுங்க. ஐயா இந்தாங்க. இந்தாங்க தாலியை கட்டுங்க. மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன கேத்துனா கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ சரசாஞ்சதோ தீர்காயுஷ்மான் பவ தீர்க்கஸ்மங்கலி பவ.